சேலம் மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு சந்தன கட்டைகள் வாகனங்களில் கடத்தப்படுவதாக மாவட்ட வன அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தெற்கு வன சரகர் சேர்வராயன் தலைமையிலான தனிப்படையினர் மடுகஞ்சாவடி நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஈரோட்டில் இருந்து சேலத்திற்கு வந்த வேனை மறித்து சோதனை செய்ததில் சாக்கு மூட்டைகளில் சந்தனக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து வேனுடன் 1.5 டன் சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்ததுடன் வேனை ஓட்டி வந்த கேரளாவை சேர்ந்த முகமது சுகேல் மற்றும் உடன் வந்த முகமது பசிலுர் ரஹ்மான் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த கடத்தலில் கேரளாவை சேர்ந்த மேலும் 4 பேர் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து ஈரோடு மாவட்டம் பவானியில் பதுங்கியிருந்த கேரளாவை சேர்ந்த முகமது மிசேல், முகமது அப்ரார், பஜால் மற்றும் உமர் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து காரை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்தமான் தீவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் சென்னை திருவொற்றியூரிலிருந்து யுத்த சிலம்ப போர் கலை அகாடமியை சேர்ந்த 30 வீரர்கள் பங்கேற்றனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வேல் கம்பு, மான் கொம்பு சிலம்பம் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு வீரர்களும் 33 தங்கம், 10 வெள்ளி மற்றும் 8 வெண்கலப் பதக்கம் வென்றனர். மேலும் ஒட்டுமொத்த போட்டியில் அதிக தங்கப் பதக்கங்களை வென்ற அணிக்கு வழங்கப்படும் கோப்பையும் திருவொற்றியூரை சேர்ந்த மாணவர்கள் தட்டி சென்றனர். இந்நிலையில் பதக்கங்களுடன் சொந்த மண்ணிற்கு வந்த அவர்களை குடும்பத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர். அந்தமான்ல மேட்ச் நடந்துச்சு, சிலம்பம் மேட்ச். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் அந்தமான்ல மேட்ச் நடந்ததே இல்லை, சிலம்பம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. எங்களோட பசங்க மொத்தம் 35 பேர்ல 33 கோல்டு வின் பண்ணாங்க, 10 சில்வர் வின் பண்ணாங்க, 3 பிரான்ஸ் வின் பண்ணாங்க. மொத்தம் அங்கே நிறைய விதமான போட்டிகள் இருந்துச்சு. சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், வால் வீச்சு, வேல் வீச்சு, மான் கொம்பு, செடி குச்சி, ஃபைட்டு, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே பசங்க கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க. 5 வயசுல இருந்து 22 வயசுக்கு மேலே இருக்கவங்க வரைக்குமே கலந்துக்கிட்டாங்க. அந்த கேட்டகரியில் எல்லாத்துலேயுமே நம்ம பசங்களும் வின் பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் விருதாச்சலத்தில் அரசு மதுபான கடை முன்பு கொட்டும் மழையில் மதுபோதையில் இருந்த நபர் ஷாம்பு வாங்கி தலையில் தேய்த்து குளித்து நடுரோட்டில் நின்று கொண்டு அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதேபோல் அதே இடத்தில் மற்றொரு நபரும் போதையில் அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா தொட்டபெட்டா வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி உணவு தேடி நகர்ப்பகுதிகளில் உலா வருகிறது. இந்நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள நுழைவு வாயில் பகுதியில் கருஞ்சிறுத்தை உலா வந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து பூங்கா நிர்வாகம் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் கத்திவாக்கம் மேம்பாலம் அருகில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியபோது அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மெட்ரோ குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எண்ணூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் இப்போது அதிகாரிகள் அலட்சியத்தால் உடைந்த குழாய் சரி செய்யாமல் நேற்று முதல் குடிநீர் வீணாக மழைநீர் வடிகால்வாய்க்குள் செல்வது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே உடைந்த குழாயை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த அருப்புக்கோட்டையை சேர்ந்த பிரியா என்பவர் தனது உறவினர்களுடன் கடலில் நீராடிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அணிந்திருந்த 2 சவரன் செயின் கடலில் தவறிவிட்டதை அடுத்து உடனடியாக அருகில் இருந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடலுக்குள் இறங்கி தேடி அவரது செயினை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து உரியவரிடம் தங்க செயின் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேலவீதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவறையில் நல்ல பாம்பு பதுங்கியுள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்தோஷ் பாம்புபிடி வீரர் பாண்டியனிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அவரது வீட்டிற்கு சென்ற பாம்புபிடி வீரர் பாண்டியன் ஒரு கம்பியை கொண்டு நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து பாட்டிலில் அடைத்து சீர்காழி அருகே உள்ள வனப்பகுதியில் பத்திரமாக விட்டார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வீரடாமூர் கிராமத்தை சேர்ந்தவர் சுகுமார். இவர் மது போதைக்கு அடிமையாகி சரிவர வேலைக்கு செல்லாததால் குடும்ப பிரச்சினை ஏற்பட்டு இவரது மனைவி சுப்புலட்சுமி குழந்தையுடன் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார். இந்நிலையில் சுகுமாருக்கு சமூக வலைதளம் மூலம் வேலூர் மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள கலந்தமேடு பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவர் அறிமுகமாகி நாளடைவில் காதல் மலர்ந்து இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் இன்று அதிகாலை சுகுமார் மதுபோதையில் இருந்ததாகவும் அப்போது தனது 2வது மனைவி திவ்யாவை உல்லாசத்திற்கு அழைத்ததாகவும் அதற்கு திவ்யா மறுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சுகுமார் வீட்டிலிருந்த இரும்பு பழுப்பை கொண்டு திவ்யா தலையில் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து சுகுமார் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் செஞ்சி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த செஞ்சி போலீசார் திவ்யாவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய சுகுமாரையும் கைது செய்துள்ளனர். சென்னை ஒட்டியுள்ள OMR சாலை, ECR சாலை, கேளம்பாக்கம், நாவலூர், படூர், முட்டுக்காடு, கோவளம், திருப்போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். எனவே மழைக்காலங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்காதவாறு துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் பல்வேறு கிராமங்களில் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆலங்குளம் அருகே நாச்சியார்புரம் விளக்கு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி சோதனை செய்தபோது அவர்களிடம் 4 கிலோ கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் சடையபுரத்தை சேர்ந்த பேச்சிமுத்து மற்றும் மேலபாவூரை சேர்ந்த சுப்பிரமணியன் ஆகியோரை கைது செய்து ஆலங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குழி, மேலவேளம்பேட்டை, சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாலஸ்தீனம் ரஃபா பகுதியில் கூடாரங்களில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் மீது குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல் அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பாவோடி மைதானத்தில் தமிழ்நாடு தாவீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து இனப்படுகொலையில் ஈடுபடும் இஸ்ரேலுடனான தூதரக உறவை இந்தியா உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தாவீத் ஜமாத் மாநில செயலாளர் செங்கோட்டை பைசல், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பொதுமக்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிடப்பா தெருவை சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி அரப்புதுல்லா. இவர் கடந்த 3ஆம் தேதி இரவு மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து தனது மனைவி ஷக்கீலா பானுவுடன் 3 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கும்பகோணத்திலிருந்து சிதம்பரம் செல்லும் பேருந்து ஒன்று கூரைநாடு பகுதியில் வந்தபோது மாற்றுத்திறனாளி அரப்புதுல்லா வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 3 சக்கர வாகனம் நசுங்கிய நிலையில் அரப்புதுல்லா மற்றும் அவரது மனைவி ஷக்கீலா பானு படுகாயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தலையில் அடிபட்ட அரப்பதுல்லா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் முரளி செல்வன் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வடவீக்கத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் அம்பேத்கர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி நடுபடுவை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்ததாக பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் மாரிமுத்துக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நேரில் ஆய்வு செய்த மாரிமுத்து ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் 2
12 பேரையும் கைது செய்து மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சனமங்கலம் பகுதியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் 52 வகையான நாட்டு மர வகைகள் மற்றும் பழமர வகைகள் என 1 கோடி மரக்கன்றுகளை ஜூன் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மரம் நடும் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் சிவசுப்பிரமணியன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்ட பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக கோபி மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மொடச்சூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கவன் கார்டன் பகுதியில் உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த 75,000 மதிப்புள்ள 756 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த கவன் கார்டன் பகுதியைச் சேர்ந்த குபேந்திர பிரபு என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குபேந்திர பிரபு புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து குபேந்திர பிரபு மீது வழக்கு பதிவு செய்து மதுவிலக்கு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரசர்குளம் தென்பாதி பகுதியில் உள்ள குளத்திற்கு சாத்தியம்மாள் என்ற மூதாட்டி குளிக்க சென்றுள்ளார். அப்போது அவரை நோட்டமிட்ட மர்ம கும்பல் மூதாட்டியை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நாகுடி காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் கோடை உழவு செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகரில் சுமார் 2 மணி நேரம் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சற்று அவதி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தேரடியான். இவர் சொந்தமாக மினி சரக்கு லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு கழுவிக் கொண்டிருந்த போது திடீரென வாகனம் நிலை தடுமாறி தெப்பக்குளத்தில் மூழ்கியது. இதுகுறித்து தேரடியான் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சமயபுரம் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தெப்பக்குளத்தில் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் மினி லாரியை மீட்பதில் தீயணைப்புத் துறையினர் சிரமம் அடைந்தனர். இதனை அடுத்து பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் மினி சரக்கு லாரியை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கஸ்பா வளையக்கார வீதியைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவருக்கு சாமியார் மடம் பகுதியில் உள்ள குடோனில் ஒடிசாவை சேர்ந்த இம்ரான் என்பவர் 2 ஆண்டுகளாக பழைய துணிகள் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் திடீரென குடோன் கீழ் மாடியில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் குடோனின் மேல் மாடியில் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த இம்ரானை தீயணைப்புத் துறையினர் ஏணி மூலம் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பழைய துணிகள் தீயில் இருந்து நாசமானது. மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்து சென்றாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.